என் உயிர் நிழல். காட்சியமைப்பு: ஒரு சிறிய ஓட்டு வீடு. மழையின் சத்தம் இடிமுழக்கத்தோடு கேட்கிறது. வீட்டுக்குள் மங்கலான மஞ்சள் வெளிச்சம். கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகுகிறது. ஒரு மூலையில் பாத்திரங்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் தாய் சரசு. வெளியே நனைந்து கொண்டே கோபமாக உள்ளே வருகிறான் மகன் கவின். கவின் பையை தூக்கி எரிந்து கத்துகிறான். போதுமா, இந்த நரகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல. மத்த பசங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு நல்ல போன் இல்ல, போட ஒரு உருப்படியான சட்டை இல்ல. இந்த வறுமையில என்னை ஏன் பெத்த? எதுக்கு என்னை இப்படி சாகடிக்கிற? சரசு அமைதியாக, கண்களில் கண்ணீருடன். கவின், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடா, எல்லாம் சரியாயிடும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும். கவின் ஏளனமாக, இதையேதான் 10 வருஷமா சொல்ற. அப்பா போனதுக்கு அப்புறம் நீயாவது நிம்மதியா இருந்திருப்ப. ஆனா என் வாழ்க்கையை இப்படி இருட்டாக்கிட்டியே. சரசு அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். அவள் கையில் இருந்த பித்தளை தட்டு கீழே விழுகிறது. மழையின் சத்தம் அதிகமாகிறது. நினைவலைகள், பிளாஷ்பேக், மௌன காட்சிகள். காட்சி 1. அதிகாலை 4 மணி. கடும் குளிரில் சரசு அடுத்தவர் வீட்டு வாசலில் கோலமிட்டு பாத்திரம் கழுவும் வேலை செய்கிறாள். அவள் கைகளில் வெடிப்பு, ரத்தம் கசிகிறது. காட்சி 2. சமையல் அறையில் கவினுக்கு ஒரு தட்டு சோறு போட்டுவிட்டு சரசு ஒரு செம்பு தண்ணீரை குடித்துவிட்டு தன் பசியை அடக்கிக் கொள்கிறாள். காட்சி 3. கவினின் பள்ளி கட்டணம் கட்டுவதற்காக சரசு தன் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை அடகு வைக்கிறாள். கடைக்காரர் பணத்தை நீட்டும் போது அதை வாங்க துணியாமல் அழுகிறாள். உண்மை வெளிப்படும் தருணம். கவின் ஆத்திரத்தில் மேஜை மேல் இருக்கும் பழைய பெட்டியை தட்டி விடுகிறான். அதிலிருந்து சில காகிதங்கள் சிதறுகின்றன. ஒரு பழைய மருத்துவ அறிக்கை அவன் கண்ணில் படுகிறது. கவின் அதை எடுத்து பார்த்து அதிர்ந்து போகிறான். இது என்னம்மா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெடிக்கல் ரிப்போர்ட். உனக்கு கிட்னி இவ்வளவு மோசமா பாதிச்சிருக்கா? டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரே. அது ஒன்னும் இல்லடா, கொடு அத. பொய் சொல்லாதம்மா. இந்த ஆபரேஷனுக்கு வச்சிருந்த காசு தானே எனக்கு கோச்சிங் கிளாஸ் ஃபீஸா கட்டின. உனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலையேம்மா. நான் உன்னை எவ்வளவு கொடுமையா பேசிட்டேன். சரசு அப்படியே தள்ளாடி சரிந்து விழுகிறாள். கவின் ஓடி சென்று அவளை தாங்கிக் கொள்கிறான். சொன்னா நீ படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிருப்ப. உன் கனவு செதஞ்சு போயிருக்கோண்டா. எனக்கு என் உயிர் முக்கியம் இல்ல கவின், உன் எதிர்காலம்தான் முக்கியம். நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. உணர்ச்சிகரமான முடிவு. கவின் அவளை இறுக கட்டிக்கொண்டு கதறி அழுகிறான். என்ன மன்னிச்சிருமா, நான் மகா பாவிமா. பெத்த தாயோட வலிய பார்க்காம வெறும் வசதியை மட்டும் தேடி அலையிற மூர்க்கனா இருந்துட்டேன். இனிமே உன்னை ஒரு குறையும் இல்லாம நான் பார்த்துப்பேம்மா. என்ன மன்னிச்சிரு. சரசு அவன் தலையை கோதிவிட்டு மென்மையாக சிரிக்கிறாள். பெத்த மனசு எப்பவும் பிள்ளைய மன்னிக்காதுடா. ஏன்னா அது உன் மேல கோபமே பட்டதில்லை. மழை மெல்ல தூறலாக மாறுகிறது. பின்னணியில் சோகமான வயலின் இசை ஒலிக்க கவின் தன் தாயின் மடியில் தலை வைத்து அழுதபடி இருக்கிறான். திரையில் தோன்றும் வாசகம். அன்னையின் தியாகம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. கதையின் மீது moral of the story. பெற்றவளின் தியாகம் ஒருபோதும் வெளிச்சத்திற்கு வருவதில்லை. நாம் வசதியாக வாழ்வதற்காக தன் வாழ்வையே மெழுகுவர்த்தியாய் கரைத்துக் கொள்ளும் ஒரே தெய்வம் தாய். அன்னையின் வலியை அவர் உயிருடன் இருக்கும் போதே உணர்ந்து மதியுங்கள். புதிய தலைமுறைக்கான ஊக்க உரையாடல், மோட்டிவேஷன் ஃபார் நியூ ஜென். நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம எல்லாரும் வசதி, வாய்ப்பு, சோஷியல் மீடியான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்காக ஒருவேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணிட்டு தன் நோயை கூட மறைச்சுக்கிட்டு நமக்காக உழைக்கிற அந்த தாயோட அன்பை கவனிக்க தவறிடுறோம். அம்மாங்கிறது வெறும் உறவு இல்ல, அது ஒரு உணர்வு. அவங்க போடுற பழைய புடவைக்கு பின்னாடி உங்களோட பிராண்டட் சட்டைகள் இருக்கு. அவங்க சுருங்கின கண்கள் பின்னாடி
உங்களோட பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்கள கொண்டாடுங்க. உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், ஆனா அம்மாவோட அன்பை ஒரு முறை தொலைச்சா திரும்ப கிடைக்காது. பெத்தவங்களை நேசிப்போம், அவங்க தியாகத்தை மதிப்போம். சமூக வலைதள வேண்டுகோள்: இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காம கிருஷ்ணா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு வார்த்தை என்ன? கமெண்ட்ல லவ் யூ அம்மான்னு போடுங்க.